அனைவருக்கும் வணக்கம். பழைய சொசைட்டியில் இன்றைக்கி என்ன பிரமாணிச்சு சொல்லி பார்க்கலாம். மயில் கன்சீவாக இருக்காங்க. அந்த நல்ல செய்தியை வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற மற்ற எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறக்காக அவங்க அம்மா அப்பா 2 பேரும் கூட்டிகிட்டு பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்துக்கே வந்துட்டு, சம்மந்தி நீங்கள் வந்து தாத்தாவாக போகிறீங்க, நீங்கள் பாட்டியாக போகிறீங்க, நம்ம பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்துக்கு ஒரு புது வாரிசு வரப்போகுது. முதல்ல இந்த பேரன் பேத்தியை வந்து என் மயில் அவள் வயிற்றில் சுமக்கிறா, வாரிசு அவள் தான் கொண்டு வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையை சொல்லி ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொண்டாடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க தம்பிக்கு அவங்களுடைய மாமாவுக்கும் ஃபோன் போட்டு வர சொல்லிடுறாங்க. அண்ணே கங்க்ராச்சுலேஷன், உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே அப்படின்ட்டு கதிர் வந்து அவங்க அண்ணனை தூக்கி சுற்றுறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு என்னடா விடுடா அவனை கீழே இறக்கி விட்றா அப்படிங்கிறாங்க. அடுத்த பக்கத்தில் பழனி இருந்துட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாப்பில், ஆனாலும் ஒன்று இந்த சின்ன வயசில் என்னை தாத்தா வாக்கிட்டியே, அதுதான்டா ரொம்ப யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பண்ணிவிட்டு, சின்ன வயசுனா 15 வயசா 14 வயசா எத்தனை வயசுடா அப்படிங்கிறாங்க. 15 வயசு 14 வயசுல இல்லைமாச்சான், இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் வயசு கம்மி தானே, இந்த வயசுலேயே நான் தாத்தா ஆகிட்டேன், ஆனாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் மாமா இல்லை அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் சித்தப்பா அப்படின்ட்டு அடுத்த நாள் சொல்கிறாங்க. செக்கப்லாம் கரெக்டாக இனிமேல் போகணும், அவன் ஹாஸ்பிட்டல் போகணும்ல, நம்ம எப்போ போகிறது அப்படின்ட்டு கோமதி கேட்குறாங்க. இருக்கட்டும் சம்மந்தி, இன்னும் வந்து 2 மாதம் முழுமையாக ஆகலை, நாள்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போயே ஹாஸ்பிட்டல் போகணும்னு வச்சுக்கோங்க. ஸ்கேனு செக்கப்புன்னு மாறி ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சப்பாடாகவே இருக்கும், அதனால் 2 மாதம் முடிஞ்சக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது என்ன ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அவ்வளோ சலிப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை அப்படிலாம் இல்லை, சும்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப் எல்லாமே நாங்கள் தான் பார்ப்போம், மயிலை நாங்கள் தங்கத்தட்டில் வச்சு தாங்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜு வந்துட்டு, அப்போ குழந்தை பிறந்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்படிங்கிறாங்க. குழந்தை பிறந்து முடிஞ்சதுக்கப்புறம் மயிலையும் குழந்தையும் சேர்த்து தாங்குவோம், இன்னும் மயில் அப்படிங்கிறாங்க. பாத்தியா மயில், உனக்கு எப்படிப்பட்ட மாமியார் கிடச்சிருக்காங்கன்னு எனக்கும் தான் இருந்தாங்களே மாமியாருங்கிற ஒருத்தவங்களேன்னு. உடனே அவங்க அப்பா சீக்கிரமாக வந்துட்டு, இப்போ எதுக்கு எங்கள் அம்மா பற்றிலாம் பேசுகிற, தேவையில்லாமல் இப்போ எங்கள் அம்மா பற்றி பேசாது, இப்போ என்ன நல்ல சம்பவம் நடந்துச்சு அதை மட்டும் நீ பார்த்து பேசு அப்படிங்கிறாங்க. சரி, குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. கோமதியும் சொல்கிறாங்க, ரொம்ப நாள் கழிச்சு இந்த குடும்பத்தில் ரொம்ப நல்ல செய்தி நடந்திருக்கு, ரொம்ப எல்லோரும் சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு இருக்கும், அதுவும் என் வீட்டுக்கார் இப்போ முகத்தில் இப்போ தான் சிரிப்பே பார்க்க முடியுது, இந்த சந்தோஷம் எப்பயுமே நினச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு மீனாவும் செந்தில் ஒருத்தனை பார்த்துட்டு மீனா வந்து அப்படியே முறைக்கிறாங்க. செந்தில் குனிஞ்சிடறாரு. அதுக்கடுத்து எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனால் மயிலோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு கிளம்பிட்டு, மயில் இனிமேல் உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது, பொறுப்பாக நடந்துக்கோ மயில், உன்னை எப்படியோ உங்கள் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டோம், எப்படியாவது நீ நல்லபடியாக இந்த வீட்லேயே தங்குற மாதிரி பார்த்துக்கோ, இனிமேல் அம்மா வீடு இருக்குது அப்படி இப்படின்னு நினச்சிட்டு அங்கே வந்தெல்லாம் நினைக்காத அப்படிங்கிறாங்க. அம்மா, ஆனாலும் அவர் என் மேலே கொஞ்சம் தான் நம்பிக்கை வச்சிருக்காருன்னு. கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருக்காருல, இனிமேல் அந்த பிள்ளையை சாக்கா வச்சே அந்த நம்பிக்கை அப்படியே பெருசாக நீ தான் மயில் கொண்டு போனோம், அதெல்லாம் உன் கையில் தான் இருக்குது, இனிமேல் மயிலுன்னு சொல்லி அவர் தான் உன் பின்னாடி சுற்றி வரணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இவங்க வந்து மயில் ரூம் போகிறாங்க. சரவணை வந்து ஒரு மாதிரி அந்த அப்படியே சோகமாக உட்காந்துருக்காரு. இருந்தாலும் டவுட்டாகவும் இருக்குது. ஆனால் மயில் போயிட்டு, என்னமாம்மா வெளியில் இருக்கும்போது எல்லோரும் கூட சந்தோஷமாக இருக்கீங்க, இப்போ நம்ம 2 தனியாக இருக்கோம், ஆனால் உங்கள் மொத்தத்தில் சந்தோஷமே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்கு வந்து முழுசாக நம்ப முடியல, நீ வந்து அவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்க, ஸோ அதனால தான் எனக்கு இன்னும் அந்த பழைய நினப்பு எனக்கு வந்து மண்டையில் வந்துக்கிட்டே இருக்குது, உன்னை பார்த்தாலே நீ பொய் சொல்ல தான் யாவதுன்னு. என்னமோம்மா, நான் என்னமோ டெய்லியும் பொய் சொன்ன மாதிரி இப்படிங்கிறீங்களே, இனிமேல் சத்தியமாக நம்ம குழந்தை மேலே சத்தியமாக நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே தான், இருந்தாலும் எனக்கு வந்து பழையபடி உங்ககிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக பேச முடியாது, ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருப்பேன், ஆனால் நம்ம குழந்தைக்கு என்ன தேவை எல்லாமே நான் கரெக்டாக செஞ்சுருவேன், எல்லாமே கரெக்டாக பார்ப்பேன்